இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு பெற்ற நடிகர் விஜய் அவர்கள் வாய் திறக்காமல் இருப்பதும், திருப்பரங்குன்றம் கோவிலிலே 75 ஆண்டு காலமாக இந்துக்கள் தீபம் ஏற்றுகிற இடத்தில் தீபம் ஏற்றுகிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. புதிதாக ஒரு இடத்தில் ஏற்றுவோம் என்று ஒரு இந்து அமைப்பு முற்படுகிறது. அதை குறித்தான ஒரு கண்டனமோ, அதை குறித்தான சமூக ஒற்றுமைக்கான ஒரு அறிக்கையோ, ஒரு பேச்சோ திரு விஜய் அவரிடம் இல்லை. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படின்னு சொல்வது, ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து சார் என்று நக்கலாக நையாண்டி அடிப்பது, அங்கிள் என்று நக்கல் செய்வது, இது எல்லாம் அழகல்ல நடிகர் விஜய் அவர்களுக்கு. அவர் ஒரு நடிகர், தமிழ்நாட்டுடைய ஒரு கதாநாயகனாக நடித்தவர். அரசியல் புரியாத 40 வயதுக்கு உட்பட்ட, குறிப்பாக 18 இருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவர் மேல் ஒரு ஈர்ப்பா இருக்கிறாங்க என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எந்த மேடைகளில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அரசியல் கட்சி தலைவர்களை, முதலமைச்சர்களை விமர்சனம் செய்கிற நீங்கள் ஏன் மதவாத கும்பல்களை விமர்சனம் செய்ய மறுக்கிறீங்க? மதவாத கும்பல்கள் கிறிஸ்துவ ஆலயங்கள் மீது நடத்திய தாக்குதலை கண்டிக்க ஏன் முன்வரவில்லை? அதுபோன்று பர்தா அணிந்த அப்பாவி இஸ்லாமியர்களை கேலி கிண்டல் செய்கின்ற இந்து மத வெறியர்களை கண்டிக்க ஏன் முன்வரவில்லை? அப்ப நீங்க உங்களுடைய இரட்டை வேடம் இதிலிருந்து தெளிவருகிறது.